அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு 118 நாட்களுக்கு, தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி முதல் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ஒரு 118 நாட்களுக்கு உச்ச நிலையில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வரை சுக்கிரன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். பங்குனி மாதம் 7ஆம் தேதி முதல் மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 17ஆம் தேதி கிழக்கே வக்கரகதியில் உதயம் ஆகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு 5, 10ஆம் வீட்டின் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். நவகிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு, மலைக்கு அதிபதியானவர். மீனராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 4 மாத காலம் கனமழை பொழியும். வரலாறு காணாத அளவிற்கு கோடை காலத்திலும் நல்ல மழை பொழியும். ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது கோடை காலத்தில் மழை பெய்யும் போது சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி புதிய நோய் தொற்றுகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். உச்சம் பெறும் சுக்கிரனால் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த குரோதி வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகராசியில் செவ்வாய் பலமாதமாக சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி வருட கடைசியில் ஒரு 4 மாத காலம் மீனராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு ராசியாக கிடக்கக்கூடியவர் வருட கடைசியில் 4 மாத காலம் மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12ஆவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சநிலையில் செல்லும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு லாபஸ்தானம். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போ வரன் பார்த்தீங்கன்னா வரன் உடனே செட் ஆகும். அதே உங்களுக்கும் நீங்கள் திருமண வயதில் இருக்கிறீங்க, வரன் பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டு. தைரியஸ்தானத்திலே ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது நல்ல தைரியம், தன்னம்பிக்கை கூடும். உங்களுடைய முயற்சி தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உடனே வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசு கான்ட்ராக்ட் மூலம் அரசு கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர்களுக்கு புதிய ஒப்பந்தம்லாம் இந்த காலகட்டத்தில் மகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர்கள், மியூசிக்கு, கேமராமேன் இப்படி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர்களாக இருக்கலாம், பாடலாசிரியராக இருக்கலாம், கேமராமேனாக இருக்கலாம். சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தைரியம் இருக்கும். எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவாங்க. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. 3ஆவது வீட்டிலே சுக்கிரன் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கிறது. இப்போ 5ஆம் இடம் பலமாகிறது. பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்பா செய்த தொழில், தாத்தா செய்த தொழில், பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதிக பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய இஷ்டம் போல் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஈடேறும், நிறைவேற்றி கொள்ளலாம். புதிய நண்பர்களிடம்
ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். இல்லைனா உங்கள் பெயர் கெடக்கூடிய வகையில் அசிங்க அவமானத்தை ஏற்படுத்திவிடும். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு 7.5 நாட்டு சனி முடியல. 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் வரை வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனி குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் குடும்பத்துக்கு தெரியாமல் சில்மச வேலைகள் செஞ்சிங்கன்னா பெரும் அசிங்க அவமானத்தில் தத்தளிக்கக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி விடுவார். தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்களுக்கே புத்திமதி சொல்லக்கூடிய நிலைக்கு மகர ராசி என்பர்கள் உட்படுவீர்கள். புதிய நண்பர்களிடம் பார்த்து பக்குவமாக பழகி கொள்ளுங்க. மகர ராசி என்பளுக்கு குடும்பத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது குடும்ப உள் ரகசியங்களை கண்டிப்பாக மற்றவர்களிடம் தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி வெளியிடத்தில் குடும்ப உள் விவகார ரகசியங்களை பேசாதீங்க. 3வது வீட்டிலே ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல பணத்தை கொடுக்கும், நல்ல லாபம் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. மகர ராசி அன்பர்கள் தொழிற்ஸ்தானாதிபதி உச்சநிலையில் செல்லும்போது நீங்கள் தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் கரெக்டாக வரும். மாசி மாதம் 20 முதல் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். சுக்கிர பகவான் 4 மாத காலம் மீனராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வக்கர காலத்தில் கும்பராசி, மீனராசி, மேசராசி, ரிஷபராசி இந்த 4 ராசிகளும் செயல்படும். 3வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக சேமிப்பு உண்டு. ஒரு சிலருக்கு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும், அது இல்லாமல் பார்த்துங்க. சுக்கிரன் 4ஆம் வீட்டையும் இயக்குவார். அப்போ வீடு கட்டலாம், புதிய வீட்டு மனை வாங்கலாம், சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த 4 மாத காலத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. பங்குனி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழும். அப்போ 5 கிரக கூட்டணி மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார்கள். சொத்து சார்ந்து பூரிய சொத்து சார்ந்து வழக்கு வெள்ளங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. சுக்கிரன், ராகு, குரு, செவ்வாய் 4 கிரக பார்வை பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். தை மாதம் 15ஆம் தேதி முதல் நீங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு மாரியம்மன் கோயில், பிள்ளையார் கோயில் இப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு நாளைக்குனாச்சும் பராமரிப்பு வேலையை செய்யுங்க, திருப்பணியே செய்யுங்க. அதாவது குப்பை கோலங்களை கூட்டி சுத்தப்படுத்துங்க. மகர ராசி என்பதற்கு 9வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது 4 கிரகங்களுடைய பார்வை கேது பகவான் மேல் விழும்போது ஒரு கோயிலில் திருப்பணி வேலை செஞ்சிங்கன்னா ஒரு நாளைக்கு செஞ்சாலும் சரி கடுமையான பூர்வீக தோஷமும் தீரும், பித்திருக்கள் தோஷமும் மகர ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் தீரும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது சூரிய சந்திர கிரகணத்தன்று கூட பங்குனி மாதம் நிகழக்கூடிய சூரிய சந்திர கிரகணத்தன்று கூட கோயிலில் போய் சுத்தப்படுத்தலாம். மகர ராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணலாம். மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. இந்த காலகட்டத்தில் ரங்கநாதர் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரிங்க. 3வது வீட்டிலே ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து
குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல வருமானத்தை கொடுக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். புத்திர பேறு ஏற்படும். இந்த காலகட்டம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம். மகர ராசி என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.